நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 18வது தசகம். பிருது சரித்தம். மெய்ப்பொருள் அறிவோம். துருவனுடைய வம்சத்தில் 7வது தலைமுறையில் தோன்றிய பெரும் புகழ் படைத்த அங்க மகாராஜனுக்கு வேணன் என்று பெயர் கொண்ட மகன் தோன்றினான். அந்த வேணனுடைய தீய நடத்தையால் மனம் நொந்த மன்னனான அங்கன் பகவானுடைய திருவடிகளில் மனதை செலுத்தி வனமடைந்தான். கொடூரமான வீரம் படைத்த வேணன் தீயவனாக இருப்பினும் அவன் தந்தை வனமேகிய பின் வேறு வழியின்றி நகர மக்கள் முதலியோரால் இப்புவியை காக்கும் பொருட்டு ஆட்சி பீடம் ஏற்றப்பட்டான். இந்த வேணன் எல்லோரிடமும் தன்னுடைய வலிமையையே வெகுவாக புகழ்ந்து கொண்டு இப்புவியில் தங்களுடைய பூஜைகளை தடுத்து வந்தான். நன்மையை கூற வேண்டி தபோதனர்களிடம் கூட்டம் வந்தபோது என்னிலும் உலகிற்கு மாமன்னன் வேறொருவன் இல்லையே என்று கூறி பகவான் குருவாயூரப்பனை இகழ்வதற்கு முனைந்த வேணனை அம்முனிவர்கள் சபிக்கவே தீயில் விழுந்த விட்டில் பூச்சியாய் அழிந்து போனான். அவ்வாறு வேணன் அழிந்த பிறகு அவ்வேணனின் தாயான சுனீதையால் அவளது தவ வலிமையால் வெகு காலம் காப்பாற்றி வைக்கப்பட்டிருந்த அவனுடைய உடலில் தண்டாயுதம் போன்ற துடை தீயோர்களுக்கு பயந்த முனி புங்கவர்களால் மந்திர வலிமையால் கடையப்பட்டு அதிலிருந்து பாவம் விலகிய பின் தண்டம் போன்ற கை கடையப்பட்ட பொழுது பகவான் தோன்றினாராம். பிருது என்று புகழப்பட்ட பகவான் தபோதனர்களால் ஏவப்பட்ட துதிப்பாடல்களை எதிர்காலத்தில் செய்யவிருக்கும் பல வீரச் செயல்களை பற்றி துதிக்கப் பெற்றீர்கள். வேணனின் தீய செயல்களால் மூலிகைகளான அனைத்து செல்வங்களையும் தன்னுள் மறைத்து கொண்டவளும் அதனால் கோபமடைந்த பகவானால் ஆக்கிரமிக்கப்பட்டு மேடு பள்ளமாக ஆன பூமியை பகவானே தங்களுடைய வில்லினால் சமமாகச் செய்தவராயிற்றே. மேலும் வேண்டியதை வேண்டியபடி அளிக்க வல்ல காமதேனுவை போன்ற அந்த பூமியிடம் இருந்து தேவர் மனிதர் முதலியவர்களை கொண்டு அவரவர் குலத்துக்கு தனி தலைவர்களாகிய கன்றுகளோடு அவரவருக்கேற்ற அழகிய பாத்திரங்களில் அன்னம் முதலிய வேண்டிய பொருட்கள் எவையோ அவற்றை வேண்டியபடி கறந்தீர்கள். ஹே விஷ்ணுவே பகவானே, அஸ்வமேத யாகங்களால் அனைத்து தேவதாஸ்வரூபமான பகவானை ஆராதிக்கையில் 100வதான அஸ்வமேத யாகம் தொடங்கும் பொழுது பொறாமை கொண்ட 100 அஸ்வமேத யாகம் செய்த இந்திரன் நாத்திகனாக வேஷம் தாங்கி வந்து யாக குதிரையை அபகரித்து கொள்ளவே பகவானின் புதல்வனால் தோற்கடிக்கப்பட்டான். இவ்வாறு அடிக்கடி யாக குதிரையை அபகரித்த அந்த தேவேந்திரனை முனிவர்கள் சமூகம் அக்னியில் ஹோமம் செய்ய முனைகையில் பிரம்மதேவர் அதை தடுக்க யாகத்தின் முடிவிலே பகவானின் அம்சமான ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பிரத்யட்சமாக நேருக்கு நேராக தரிசித்தீர்கள். ஹே தேவதேவா, அவரால் கொடுக்கப்பட்ட பக்தி ஒன்றையே வரமாக பெற்று குருவாயூரப்பனே கங்கா யமுனை சங்கமத்தில் வசிக்கையில் ஒரு சமயம் சத்திரயாகம் செய்து கொண்டிருக்கிற முனிவர்களுக்கு தர்மங்களையெல்லாம் உபதேசித்தீர்கள். அப்போது சனகாதி முனிவர்களை நேரில் எழுந்தருளக் கண்டீர்கள். சனகாதிகளில் ஒருவரான சனத்குமாரரால் உபதேசிக்கப்பட்ட பிரம்மஞானத்தை மனத்திலே ஏற்று வனம் சென்று பரமார்த்த ஸ்வரூப ஞானத்தை தானாக அனுபவித்தீர்கள். அப்படி புகழ்பெற்ற பிருது சக்கரவர்த்தி வடிவில் அவதரித்த குருவாயூரப்பா, என்னுடைய பற்பல நோய்களையும் விரைவிலே போக்கி அருள்வீராக என்று வேண்டி கேட்டுக்கொண்டு நாராயண பட்டத்திரி நம்மிடமிருந்து விடைபெறுகிறார். ராதே கிருஷ்ணா.